இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். எல்லா டாக்டர்ஸுமே மோஸ்ட்லி இதுதான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. வெல்னஸ் கோச், லைஃப் கோச் யார்கிட்ட போனாலும் அவங்க இது தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச்னால் என்ன? நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறத என்டையர்லி சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டுட்ருக்கோமோ அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ண உடனே நம்ம ஒரு ஃபாஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த ஃபாஸ்டிங் முடித்த உடனேயே நம்ம வந்து ஒரு காஃபி, டீ எடுக்கும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அப்சர்ப்ஷன் வந்து கம்மியாகுது. அதனால் காஃபி, டீயை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜூஸ் எடுக்கணும். ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுக்கிறது, வாரத்தில் 2-3 நாள் டீடாக்ஸ் ஜூஸ் எடுக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆஷ்கார்ட் ஜூஸ் எடுக்கலாம், வெண்பூசணி ஜூஸ் அண்ட் குக்யூம்பர் ஜூஸ் எடுக்கலாம், அண்ட் போமோகிரானட் எடுக்கலாம், ஏபிசி ஜூஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் எடுக்கிற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காஃபிலேருந்து ஜூஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகிறோம், அவ்வளோதான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி கொடுக்குறீங்க, தோசை கொடுக்குறீங்க, 2 இட்லி சாப்பிட்டாதான் அவள் வந்து ஸ்கூலுக்கு போனால் பசிக்காது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேருந்து மாறி அடை தோசைக்கு கன்வெர்ட் ஆகுங்க. ஏன்னா அடை அவியல் அப்படின்னு பண்ணும்போது அடையில் வந்து ஃபுல் ப்ரோட்டீனும் கிடைக்குது, அவியலில் வந்து உங்களுக்கு ஃபைபர் கிடைக்குது. ஸோ மார்னிங் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்க ஒரே ஒரு அடை தோசை சாப்பிட்டுட்டு போனால் கூட அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்கும். தென் நீங்கள் வந்து ரெட் ரைஸ் புட்டு பண்ணி கொடுக்கலாம். அதில் வந்து நிறைய நட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணி கொடுக்கலாம். தென் பிரெட் ஆம்லேட் கொடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தென் ஒரு 11:30-12 o'clock வந்து நீங்கள் வந்து ஒரு காஃபி, டீ எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு முறுக்கு சாப்பிட்றீங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ரீன் டீ எடுக்கலாம், பிளாக் டீ எடுக்கலாம், ஜிஞ்சர் டீ ரொம்ப ரொம்ப நல்லது, பிளெயின் ஜிஞ்சர் டீ எடுக்கலாம், சூப் எடுக்கலாம். ஸோ இந்த நீங்கள் ஸ்நாக்ஸில் இருந்து இதுக்கு சேஞ்ச் ஆகுறீங்க, அவ்வளோதான். தென் லன்ச் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பிளேட்டில் வந்து கார்பு வந்து கம்மியாக இருக்கணும், தட் இஸ் ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ஃபைபர் நிறையா இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெய்லி எக்கு சாப்பிட்லனாலும் அதுக்கு பதில் பன்னீர் சாப்பிட்லாம், டோஃபு சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஸ்டீம்டு சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ரோட்டீனும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும். ஸோ உங்கள் பிளேட்டில் அதெல்லாம் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் டீ கொடுக்குறீங்க, பிஸ்கட்டு, ப்ரெட்டு, ரஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்கலாம், உளுந்தங்களி கொடுக்கலாம், தென் ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிறு கொடுக்கலாம். ஸோ இதிலேருந்து இதுக்கு சேஞ்ச் ஆக போகிறீங்க, அவ்வளோதான். தென் டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் கொடுத்துட்ருந்தீங்கனாலும் அது கூட வந்து நீங்கள் நிறையா ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. தட் இஸ் சப்பாத்தி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெஜிடபிள் கிரேவி, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கிரேவி பண்ணி கொடுங்க. ரவா கிச்சடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அதுலேருந்து ஒரு சின்ன மைல்டு ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்படி பண்ணுறதுனால நமக்கு வரப்போகிற டிஃபிஷியன்சியை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். இதுதான் வந்து ஃபுட் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொல்கிறது. தேங்க்யூ.